கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 21ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சனிக்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை இனிமேலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் சில வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகளினால் நம்முடைய உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் இந்த நம்முடைய கர்த்தராகிய தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை இந்த நாட்களில் நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், அதே வேளையிலே நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். முதிர் வயதிலும் இன்றைக்கு குழந்தைகளினால், பிள்ளைகளினால் அல்லது உறவினர்களால் கைவிடப்பட்டு இன்றைக்கு நாங்கள் ஒருவரும் எனக்கு உதவி இல்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம் மிகவும் ஒரு வித்தியாசமான காரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார்கள், அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஏனென்றால் நான் தான் உன் சிருஷ்டிகர், நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், தாயின் கருவில் நீ உருவாக முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிற காரியம், அதாவது நான் இனிமேலும் தாங்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய முதிர் வயது வந்துவிட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் கவலைப்பட்டு கொண்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றுவார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக நம்முடைய தேவன் நம்முடைய முதிர் வயதிலே இந்த நாட்களிலே தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இப்படியான ஒரு வெளிப்பாட்டை தேவன் கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டின்படி அவர் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே எழுதுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் நம்மை வயசான காலத்திலும் நம்மை தாங்குவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எந்த மனுஷனும் கைவிடலாம். நம்முடைய உறவினர்கள், நாங்கள் பெற்ற பிள்ளைகள் கூட இந்த நாட்களே நம்மை ஒதுக்கி வைக்கலாம். இந்த நாட்களை பார்க்கல நம்முடைய மனைவி கூட இந்த நாட்களை நம்மை ஒதுக்கி வைக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வயசான காலத்திலே நான் உன்னை தாங்குவேன், ஏனென்றால் நான் உன் கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு நடக்கிற வேளையிலே நம்முடைய முதிர் வயதில் கூட அவர் நம்மை தாங்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், கைவிடப்பட்ட நிலையிலே அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன் என்று. அதனாலே ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் வருவோம். மனுஷனை நம்பி அல்ல, ஆண்டவரை நம்பி இந்த நாட்களிலே நாங்கள் சீவிக்கிற வேளையிலேயே அவர் நம்மை தாங்கி நம்மை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய தேவன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே,
இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பவும், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் இந்த நாட்களில் துடைக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.